அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இந்த எபிசோடில் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸை பற்றியும் அல்லது அந்த ராசிக்கட்டங்கள், கிரகங்கள், கிரக அமைப்பு இவையெல்லாம் என்ன சொல்கின்றன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த எபிசோடில் அனுகூல சஷ்டாஷ்டகம் என்று ஒரு யோகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்படின்னா அனுகூல சஷ்டாஷ்டகம்னா என்ன? சஷ்டம்னா 6, அஷ்டம்னா 8. இந்த 6, 8 ராசிகளில் வரக்கூடிய வரன்களின் பொருத்தம் நல்லதா கெட்டதா, அப்படி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும்? இப்போ அனுகூல பலனை கொடுக்கக்கூடிய அஷ்டாங்க தோஷத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். மேஷ ராசி பெண் ராசியாக இருந்து கன்னி ராசி புருஷ ராசியாக இருந்தால் அனுகூல சஷ்டாங்கம் என்று பெயர். அதே போல் தனுசுக்கும் ரிஷபத்திற்கும், துலாவிற்கும் மீனத்திற்கும், கும்பத்திற்கும் கடகத்திற்கும், மிதுனத்திற்கும் விருச்சிகத்திற்கும் இந்த அஷ்ட தோஷம் கிடையாது. அப்போ அஷ்ட தோஷம் இல்லைன்னு சொன்னாக்க இருக்கிறவங்களுக்கு என்ன படுத்தும் அப்படின்னு கேட்டாக்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கவுண்டர் ஆர்கியூமெண்ட், அப்புறம் அவங்களுக்கு எது பேசினாலும் தப்பாகவே தோணும், பார்த்தாலே பிடிக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மூதாதையர்களில் 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே போனவங்கெல்லாம் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆனாலும் ஒரு குடும்பமாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த சஷ்டாஷ்டக தோஷத்தில் மனசு நிம்மதி இருக்காது. 6, 8 அது சரியாக இல்லைன்னு சொன்னாக்க அவங்களுக்கு மனசில் எந்த ஒரு நல்ல கருத்துக்களும் கணவன் மனைவியிலேயே கிடையாது. அவர்களுக்கு தேவையானது அல்லது விரும்பக்கூடிய ஒன்று ஏதோ ஒன்று கிடைக்காமலேயே வாழ்க்கையை கடத்தி விடுவார்கள். எனவே நீங்கள் வரன் பார்க்கும் பொழுது நிறைய காம்பினேஷன்ஸை கடத்திர தோஷங்கிறோம், சர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம், புத்திர தோஷம்னு சொல்கிறோம், நிறைய தோஷங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக மங்கள் தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கூட இந்த சஷ்டாஷ்டக இதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டாங்க, அதுலேயாவது ஒரு செப்பரேஷன், ஒரு டைவர்ஸ் ஏதாவது ஒன்று ஆகி தனியாகிடுவாங்க. இதில் சேர்ந்தே இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. டெய்லி சண்டை, டெய்லி பிரச்சனை, டெய்லி அவங்களால நிம்மதி இழந்து காணப்படுவார்கள். எனவே நீங்கள் எல்லோரும் வரன் பார்க்கும் பொழுது எதை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அஷ்டாங்க தோஷத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது சின்ன சின்ன விஷயங்களை படிச்சுட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அது மனசுக்குள்ளே இருக்கும். இது பயமுறுத்தலோ அல்லது ஒரு பிரச்சனையை வருகிறது என்று சொல்வதோ இல்லை. இது நிச்சயமாக இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஜாதகங்களை போஸ்ட்மார்ட்டம் செய்தாகிவிட்டது. இந்த எல்லார் வீட்டிலையும் சில வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சண்டை வந்துகிட்டே இருக்குது. அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க, 3 நாள் கழித்து வராங்க, திருப்பி 10 நாள் போயிடுறாங்க, திருப்பி 1 மாதம் கழித்து வராங்க. இப்படி நிறைய நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த தோஷங்கள் இருக்கும் என்பது என்னுடைய திண்ணம். நன்றி, வணக்கம்.